அம்பி படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, அது ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சப்பலேருந்து டைரக்டர் எல்வின் சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அஃப்சர்னு சொல்லிட்டு. அவர் கால் பண்ணி ஒரு நாள் சொன்னார், "ஒரு படம் இருக்கு, நீங்க நடிக்கிறீங்களா?" அப்படின்னாரு. கண்டிப்பா. என்ன ஸ்டோரின்னா, நீங்க ஹீரோக்கு அக்கா. ஆனா அந்த சிஸ்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் ப்ளே பண்றாங்க. ஆனா நீங்க பெரிய அக்கா, ரொம்ப முக்கியமான ரோல் உங்களுது அப்படின்னாரு. சரி ஓகேன்னேன். தென் டைரக்டர் பார்க்காமலே ஓகே சொல்லிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரே மீட் பண்றேன் நானு. அதுவும் ரோபோ சங்கர் சார்னா அப்போ ஹி வாஸ் ஸ்டில் ரெக்கவரிங். அவர் இன்னும் கம்ப்ளீட்லி ஹி வாஸ் நாட் ஆல் ரைட். ஸோ நிறைய பேருக்கு எப்படி இருக்கும் இந்த படம் ஷூட்டிங் எப்படி போக போகுதுன்னு. நாங்கள் சங்கராபுரம்னு ஒரு இடத்துக்கு போய் ஷூட் பண்ணோம். ஸோ ஃபுல்லாக அந்த யூனிட் ஃபுல்லாக அங்கே போயிட்டோம். ஸோ அங்கே அந்த லோக்கலில் ஒருத்தருடைய வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ ரைட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டாலிட்டிலேருந்து ஷூட்டிங்க்கு போனோடனே என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு நாங்கள் 4 பேர், நானும் ஷார்மி மேமும் வித்யான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் ராதான்னு, ஷி ஆக்டட் அஸ் த மதர். ஸோ நாங்கள் 4 பேரும் அப்படியே ஃபர்ஸ்ட் டேவே என்னமோ பல வருஷமாக மீட் பண்ண மாதிரி. அண்ட் ரோபோ சங்கர் சார் வரத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பாரோ, ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் எவ்வளோ பெரிய காமெடியன். அண்ட் சரி எப்படி இருக்குமோன்னு அவர் செம்ம ஜாலியாக இருக்காரு. அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் கட்டுன்னு கூட சொல்லியிருப்பாரு. ஆனாலும் நாங்கள் பாட்டு சிரிச்சிட்டு இருப்போம், நாங்கள் பாட்டு கூத்தடிச்சிட்டு இருப்போம். அண்ட் அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்க்கு சில இடத்துல சீரியஸாக இருக்கணும்னாலும் அவருடைய ஃபேஸ் அவ்வளோ காமிக்கலாக, அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருக்கும்னா நம்மள அறியாமலே நம்ம வீல் ஸ்டார்ட் லாஃபிங்.